guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Black Unity ஆப்பிள் வாட்ச் பேண்ட் அதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரிசீவ் பண்ண பாக்ஸு ஆப்பிள்லேருந்து. ஸோ இந்த பேண்ட் வந்துட்டு பசிபிக் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாக்லேருந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது, அதை கிழிச்சு எடுத்துகிட்டு பில்லு சைடில் வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸு வந்து பேக்கிங் வந்து ஒரு ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வந்துட்டு அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணி வச்சுருக்க மாதிரி, ஒட்டி வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறத பிரிச்சிடலாம். சைட்லேயே எடுத்துருக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன். அந்த மேலே பாக்ஸ் மேலே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அந்த க்ரீனு பிளாக்கு அந்த ரெட்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ பாக்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இல்லை பேசிக்ஸும் அந்த நேமு, ஸ்போர்ட்ஸ் பேண்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து 44mm பேண்டு. ஸோ சாரி, இது தலையில் வச்சு காமிச்சதுக்கு. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து Black Unity ஸ்போர்ட்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட்டு அந்த இமேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பரை வந்து பீல் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஈஸியாக. ஸ்கூலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆப்பிளோட நார்மல் ஒர்க் தான் இருக்கும். அதில் என்னென்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் பேண்டு என்ன இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் பெருசாக இல்லை. ஸோ இப்போது இன்னொரு பேப்பர் ஒர்க் இருக்குது, அப்படியே கீழே இன்னொரு பேப்பர் ஒர்க் இருக்குது, அதுவும் சேம் தான். அது ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. அதனால் ஜஸ்ட்டு சைடில் வச்சுட்டு நம்ம மெயின் பேண்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு அந்த பின் லாக் பண்ணுற பின் இருக்கிற அந்த சைடு வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொரு சைடில் வந்துட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னுக்கு அடியில் வந்துட்டு ஒரு என்கிரேவ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, லேசர் பிரிண்டட் என்கிரேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு மெசேஜ் மாதிரி. இது வந்து ஸ்மால் டு மீடியம் அந்த சைஸான சின்ன அவங்களுக்கு இருக்கிற சின்ன கையாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேண்டு. இன்னொரு இது வந்துட்டு மீடியம் டு லார்ஜ், அது வந்து கொஞ்சம் ஹேண்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறது மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரெண்டும் அதான் அந்த ஸ்மால் டு மீடியம், மீடியம் டு ஸ்மால் ரெண்டும் ஒரே ஸ்டைல் தான், சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. மீடியம் டு லார்ஜ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதுலேயும் வந்துட்டு அந்த சின்னத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்மால் டு மீடியம், ஸ்மால் ஆர் மீடியம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த பேண்டோட குவாலிட்டி. ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் அந்த இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பின்னு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் Black Unity அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 44mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து என்கிட்ட ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 இருக்குது. அதில் வந்து இந்த பேண்ட்ஸை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேறு எதுவும் லேட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் எதுவும் செக் பண்ணுறதுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த இதை செக் பண்ணலாம். ஆப்பிள் வாட்சில் அந்த வாட்ச் ஃபேஸ் வந்துட்டு அந்த டிஸ்பிளே ஆகிற அந்த இதை வந்துட்டு இந்த Black Unity அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து ரீசெண்டாக அப்டேட்டில் கொடுத்துருந்தாங்க அந்த இதில். அதனால் அந்த இது செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓவர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த இது ஒரு அந்த காம்பினேஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னோடய கையில் வந்து இப்போ கட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த இது பிடிச்சிருக்கு. பட் எல்லோரும் லைக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களோட வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. ஸோ இதோ இப்போது இந்த தான் அந்த கையில் கட்டும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லாயிருக்கு. நார்மலாக ஒரு ப்ளைனாக ஒரு கலர் இது பண்ணுறதுக்கு ஒரு மல்டிபிள் கலர் காம்பினேஷனில் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.